இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியை பற்றி சொல்ல மறந்த கதை. என்ன இந்த கார் அப்படி என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணும், இல்லை இந்த காம்பேக்ட் எஸ்யூவி என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பாக்ஸி இந்த மாதிரி ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பாக்ஸி ஷேப்பில் இருக்கக்கூடிய கார் அப்படி என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பாருங்கள். இது காம்பேக்ட் எஸ்யூவி தான், ஆனால் ஒரு கியா சொனட்டோ இல்லை ஹுண்டாய் வெனோவோ கிடையாது. இது கியாவோட ஃபர்ஸ்ட் 5 ஸ்டார் ரேட்டட். இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த காம்பேக்ட் எஸ்யூவிலும் ஒரு கனெக்டட் டெய்ல் லேம்ப்ஸ் இருக்குது. ஈவன் ஆன் நைட் டைம்ஸ் ஒரு லாங் டிரைவ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வர வெஹிக்கிளுக்கும் வந்துட்டு இது நல்லாவே விசிபிளாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக்கும் இருக்குது. எஸ், இது சீக்கிரமாக வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா இது அந்தளவுக்கு கார்னரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் கொடுத்தது இதோட பிளாஸ்டிக் தான். இந்த பிளாஸ்டிக் பீஸ் வந்துட்டு ஏன் இருக்குது தெரியுமா? ஏன்னா இது ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி. இந்த காருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோட் நீங்கள் ஓட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அந்த பார்ட்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். சிம்பிளாக அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்துட்டு முடிச்சுட்டு வித்தின் அ டேல நீங்கள் வெஹிக்கிளை எடுத்துகிட்டு போக முடியும். இதுக்காக நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபெண்டருமே நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. பெல்ட் லைன் ஹேண்டில்ஸ் கியாவோட டேர்ம் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்லையும் உங்களால் பார்க்க முடியும். இந்த கார்லையும் அது இருக்குது. ஆனால் இந்த காரில் அது இல்லாமல் தாண்டி நிறையா இருக்குது. நல்லா இருக்குல்ல? பொதுவாகவே கோ டிரைவர் சீட்டை தான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டில் பண்ண முடியும்னு இருக்கும். ஆனால் இது ஒரு பர்ஃபெக்டான வைஃப் மெட்டீரியல். ஏன் தெரியுமா? இந்த காம்பேக்ட் எஸ்யூவியில் உங்களோட ரியர் சீட்டுமே வந்துட்டு டில்ட் ஆகும். ஸோ உங்கள் ஒய்ஃப் உங்களோட லாங் டிரைவை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களோட ஹஸ்பண்டுக்கு இந்த காரை வந்துட்டு சொல்லி வாங்க சொல்லலாம். ஏன்னா ஒரு லாங் டிரைவ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போக முடியும், தூங்கிட்டும் போக முடியும். இந்த காம்பேக்ட் எஸ்யூவி இந்த செக்மெண்ட்லேயே ரொம்ப ப்ரீமியமானதுங்க. ஏன் தெரியுமா? இதோட செகண்ட் ரோலையும் வந்துட்டு வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது. நிறைய பேர் பிரதர்ஸ் சொல்கிற விஷயம் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்துட்டு ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்கான சுவிச்சஸை ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு. உட்கார இடத்துலேயே சுவிச்சஸ் இருக்குது, இது எப்படி ரீச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பார்ட்டி மோட் இந்த வெஹிக்கிள்லேயும் இருக்குது. இது வந்துட்டு ஒரு 8 ஸ்பீக்கர் ஹார்மன் கார்டன் சிஸ்டமோட வரும். ஸோ பக்காவாக இருக்கும். ஒரு பார்ட்டி மோட இந்த வெஹிக்கிளில் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். கியாவோட காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்லேயே வச்சு இந்த சிரோஸில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பேனோரமிக் சன்ரூஃப் இருக்குது. கிட்ஸ் மட்டும் கிடையாது, உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். பிரதர்ஸ், நீங்கள் சொன்னது கியாக்கு கேட்ரிச் போல் இருக்குது. இந்த வெஹிக்கிளும் ஒரு கட்டிங் எஜ் டிசைனோட கொண்டு வந்திருக்காங்க. கட்டிங் எஜ் டிசைன் பொதுவாகவே வந்துட்டு EV6லையும் EV9லையும் உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் கிடையாது, அது இப்போ இங்கேயும் கேரி ஃபார்வர்டாக இருக்குது. இந்த வெஹிக்கிளில் ஒரு கட்டிங் எஜ் டிசைன்ன்றது ரொம்ப ஷார்ப்பான எஜஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, இதில் மல்டி ஃபங்க்ஷனல் ரிஃப்ளெக்டர்ஸும் இதோட LED ஹெட்லாம்ப்ஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மல்டி ஃபங்க்ஷனல் ஹெட்லாம்ப்ஸ்ன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட ரிஃப்ளெக்டர்ஸ் வந்துட்டு அழகாக ரொம்ப க்ளீனாக த்ரோ கொடுக்கும். இந்த ஹெட்லாம்ப்ஸும் சரி, இந்த டிசைன் பேட்டர்னும் சரி, ஈவன் இப்போ வரக்கூடிய கியா கேரன்ஸ் கிளாவிஸ்லையும் பார்க்க முடியும். லெவல் 2 அடாஸ் இந்த வெஹிக்கிளையும் உங்களால் பார்க்க முடியும். முன்னாடி ஒரு 6 சென்சார் இருக்கும், பின்னாடி 6 சென்சார் இருக்கும். அது இல்லாமல் ஒரு ரேடாரும் கேமராவும் இருக்கும். இதுதான் உங்களோட அடாஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். இந்த அடாஸ் ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் இப்போ வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த வெஹிக்கிளில் வந்துட்டு லெவல் 2 உங்களுக்காக அவைலபிளாக இருக்கும். 17 இன்ச் டைமண்ட் கட் ரிம்ஸ் உங்களுக்கு டாப் அண்ட் வெஹிக்கிள் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இந்த காரை பற்றி ஏன் இத்தனை மாதம் கழிச்சும் பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு காருன்றது வந்துட்டு எடுத்தோடனே ரிவ்யூ கொடுத்ததில் என்னங்க பிரயோஜனம்? அது இருக்கக்கூடாதுன்றதுனால தான் இந்த காரை நானே செல்ஃபாக மோர் தென் 100 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். நீங்களே பார்க்க முடியும், இந்த வீடியோலேயே உங்களால் பார்க்க முடியும். போத் சன்லைட் வந்துட்டு பார்த்துருக்கலாம், இப்போ நைட் டைமையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு ஸ்பெஷல் டிசைன் ஸ்டேரிங்கில் இருக்குது அப்படின்னா இதோட டபுள் டி டிசைன் தான். இது ஏன் டபுள் டி டிசைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டேர்னிங் ரேடியஸ் கிடைக்கும் போது அந்த டைமில் உங்களுக்கு திருப்புறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை தாண்டி இதில் இன்னும் என்ன அட்வான்ஸ்டாக இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது. ஸ்னோ மோட், மட் அண்ட் சாண்ட். அதே மாதிரி தான் டிரைவ் மோட்ஸ்.
ஸோ டிரைவ் மோட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இக்கோ, ஸ்போர்ட் அண்ட் நார்மல் மோட்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட டிரைவிங் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்கோ அதை நீங்கள் உங்களால் ஈஸியாக சூஸ் பண்ண முடியும். ஓஷனிக் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேஷ்போர்ட்லேயே வந்துட்டு இதோட ஸ்கேனர் கோட் இருக்கும். நீங்கள் ஈஸியாக அதை ஸ்கேன் பண்ண முடியும். ஸ்கேன் பண்ணால் இதில் என்ன மாதிரி ரீசைக்கிளபிள் வேஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது மூலயமா இந்த கார் வாங்குற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இந்த மதத்துக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பங்கீடு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் கிடையாது, இதில் ஒரு லார்ஜான வைடான 30 இன்ச் ஸ்க்ரீன் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, பொதுவாக எல்லா கார்ஸ்லையுமே வந்துட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். இதுலேயுமே அதே மாதிரி ஸ்பிளிட் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியாது. இதில் டாப் அண்ட் வெஹிக்கிள்ஸில் வந்துட்டு இந்த பேனல் பொறுத்த வரைக்கும் இங்கேயே வந்து ஏசியை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஏசி கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துட்டு டச் ஸ்க்ரீனில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. மித்த வெஹிக்கிள்ஸில் வர மாதிரி மேனுவலாகவும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ நிறைய பேர் இப்போ யூரோப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆகட்டும் அதுலலாம் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீனை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா ஓட்டும் போது டச் யூஸ் பண்ணும் போது அவங்களோட கான்டாக்ட் வந்துட்டு மிஸ் ஆகுது அப்படின்றதுனால உங்களுக்கு மேனுவலாக ஒரு ஆப்ஷன் பழைய கார்கள் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை கொண்டு வர சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வெஹிக்கிளையும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வர ரீசன்ட் டைம்ஸ்ல இருக்கக்கூடிய கார்கள் மாதிரி எல்லாமே டச்சாக இல்லாமல் எது தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் அதோட ரைடர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இன்ஜினில் நிறைய பேர் ரொம்ப நாய்ஸியாக இருக்குலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இருக்க வேண்டிய அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு லவுடாக இருக்கிறது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு கேட்டால் கிடையாது. அது போக இதில் நான் நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த காரை பற்றி பேசியிருப்பேன். எல்லாருமே எல்லா வீடியோலையுமே ரெகுலராக சொல்கிறது தான். இந்த காரில் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, இதோட லெவல் 2 அடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் லாங் டிரைவ் எடுக்கும் போதும் சரி, ஒரு கொலிஷன் வார்னிங் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டான டைமில் வந்துட்டு சொல்லும் போது அது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பேசணும்னா இது ரொம்ப க்ளோஸராக இருக்குது இந்த காரில். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு அல்கசார் ட்ரைவ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த காருக்கும் இந்த காருக்கும் வித்தியாசம் நான் பார்க்கும் போது ஒரு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் போடும் போது இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு அந்த வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவோம், அந்த பிளைண்ட் ஸ்பாட் வியூ வந்துட்டு நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் காட்டும். அது வந்து இதில் ரொம்ப க்ளோஸராக இருக்கனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ப்ளஸ் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன லெட்டர்ஸ் கூட வந்துட்டு அவ்வளோ க்ளீன் அண்ட் விசிபிளாக இருக்குது. நம்ம ரொம்ப உத்து பார்க்கணும், இதை வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லி படிக்கிற மாதிரி பார்த்து ஓட்டுற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப விசிபிளாக இருக்கனால ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, இதை பார்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லா விதமான ஃபீச்சர்ஸு கண்ட்ரோல் பண்ணுற ஸ்விட்சஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டீரிங்லேயே கொடுக்கறதுனால ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இதில் 4 ரோலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குன்றது இன்னைக்கு மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஓட்டும் போது எனக்கு பர்சனலாக டிரைவர் சீட்டில் நான் வென்டிலேட்டட் சீட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பர்சனலாக வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓட்டிகிட்டு இருக்கிற கார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் ஆட்டோமேட்டிக். இந்த வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, வண்டி எடுத்து ஓட்டும் போது ஒரு லேக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்துட்டு சின்ஸ் இது வந்துட்டு டீசல் ஆட்டோமேட்டிக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் அது வந்துட்டு ரொம்ப பெருசாக உங்களுக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா இது வந்துட்டு கியா கேரன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிற சேம் இன்ஜின் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியில் வந்துட்டு இந்த 1.5 லிட்டர் நம்ம யூஸ் பண்ணும் போது நல்லாவே இருக்குது. நம்ம டிரைவ் பண்ணும் போது அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபிளி நல்லாவே இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், இது வந்துட்டு நீங்கள் ஒரு பார்ட்டி மோடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் நல்லா செலவு பண்ணி ஸ்பீக்கர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை சப் ஊஃபர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும், ஆம்ப்ளிஃபைஸ் ஒரு 1 lakh 1.5 lakh செலவு பண்ணணுன்றது கிடையாது. ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பீப்புள்ஸுக்கு வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்ன்றது வந்துட்டு மோர் தென் எனஃபாக இருக்கும். ஒரு லாங் ரைடு போகிறீங்க, உங்கள் ஃபேமிலியோட லாங் ரைடு போகிறீங்க அப்படின்னா மெயினாக லேடிஸ்க்கு வந்துட்டு டிஸ்டர்பிங்காக வந்துட்டு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப செட்டிலாக இருக்குது, நீட்டாக இருக்குது, எது தேவையோ அதை மட்டும் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் சைட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாஃப்டராக தான் இருக்குது. ஸோ அந்த சாஃப்டரான சஸ்பென்ஷனை வந்துட்டு லைட்டாக பவுன்ஸியாக இருக்குது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபேமிலி கார் ஒரு லாங் ரைடு போகிறீங்க அப்படின்னா ஒரு சாஃப்டான ஒரு ஃபீல் வேணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. மேபி அது இதுக்கு முன்னாடி உள்ள காரில் வந்துட்டு சஸ்பென்ஷன் ஹார்டாக இருக்குது, செல்டோஸ்லாம் ஹார்டாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. மேபி அதை காதில் வாங்கிட்டு கியா வந்துட்டு இந்த டைம் இந்த காருக்கு வந்து சாஃப்ட்வேர் சைட் ட்ரை பண்ணலான்னு கூட இருந்திருக்கலாம். கியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கார் வந்துட்டு கியா லான்ச் பண்ணும்போது செல்டோஸை இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் காரே பார்த்து செஞ்சாங்க. இந்த வேரியண்ட்டில் இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் காம்பேக்ட் எஸ்யூவியில் வந்துட்டு இவ்வளோ சேஃப்டி ஃபியூச்சரோட கியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு 5 star ரேட்டடோட வந்துட்டு சேஃப்டி ஃபீச்சரோட கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது கியா சிரோஸ் தாங்க. நீங்கள் இந்த கார் வாங்கி இந்த கார் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காரை பற்றின டீட்டெயில்ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணாலும் கமெண்ட் பண்ண முடியும். கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை எங்கள் டீம்லேருந்து பண்ணுவாங்க. டாப் வேரியன்ட் மட்டும் கிடையாதுங்க,
ஒரு பேசிக் வேரியண்ட்டில் ஒரு என்ட்ரி லெவலில் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள கார்லேயே வந்துட்டு இந்த ஃபீச்சர் இருக்குது. இது வந்துட்டு பொதுவாக சன்ஃப்ளிமே விரும்பாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிரோஸோட டாப் வேரியண்ட்டில் பூட் ஸ்பேஸ் வந்துட்டு 465 லிட்டர்ஸ் இருக்குங்க. இந்த சீட்ஸும் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் மூவ் பண்ண முடியும், டில்ட்டும் பண்ண முடியும். 2 இன்ஜின் வேரியண்ட் வருது. அதில் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஸ்ட்ரீம்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு 1 லிட்டர் பெட்ரோல் GDI இன்ஜின். இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 88 bhp இருக்கும். அது வந்துட்டு 6000 RPMல அச்சீவ் ஆகும். இது போக இதோட டார்க் வந்துட்டு 172 Nm. இதில் 2 டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் வருது. ஒன்று வந்துட்டு 6 மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 கியர்ஸ் வரும். இன்னொன்று வந்துட்டு 7 DCT. இது வந்துட்டு செகண்ட் இன்ஜின் ஆப்ஷன். இது CRDI வேரியண்ட். இந்தியாவில் பப்ளிக்கால் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு இன்ஜினாக இருக்குது. இந்த இன்ஜின் வந்து டீசல் வேரியண்ட்டில் வரும். 1493 சிசியில் வந்துட்டு இந்த இன்ஜின் இருக்கும். 85 bhp at 4000 RPMல இருக்கும். இதோட NM 250 இருக்கும். டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் இதுவும் 6 மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ஸ் இருக்குது, 6 கியர்ஸ் இருக்குது. அது போக 680லேயும் வரும், ஆட்டோமேட்டிக்லேயும் வரும். மார்னிங் டில் ஈவினிங் வரைக்குமே ஒரு லென்த்தான ஒரு ரிவ்யூ வீடியோ உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த தடவை வந்துட்டு யாருமே டச் பண்ணாத ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸை வந்துட்டு இந்த சிரோஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் நம்புகிறேன். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு பெஸ்ட்டான கார் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஷிஃப்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு குன்கியா. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு க்ளோஸ்ட் என்வரான்மெண்ட்டில் யார்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் கார் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கார் வந்துட்டு ஒரு க்ளோஸ்ட் என்வரான்மெண்ட்டில் வந்துட்டு வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் கார் பர்ச்சேஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த தடவை வந்துட்டு குன்கியாவில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். நிறையா பெஸ்ட் ஆஃபர்ஸோட, இயர் அண்ட் ஆஃபர்ஸோட அவங்களும் கொடுக்குறாங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய். நானும் உங்களை இந்த ஷிஃப்டர்ஸ் ஆட்டோமொபைல்ஸ். பாய்.